உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சந்தித்தவேளை யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றது. ஓப்பன் ரோ நகரிலே இடம்பெற இருக்கின்ற மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி சம்பந்தமாக நாங்கள் பேசப்போகின்றோம். வருகின்ற ஆவணி மாதம் 29ஆம் தேதி மிக பிரமாண்டமான முறையிலே அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. பாடகர் பாடகிகள் தங்களுடைய பயிற்சிகளை நாள்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நேற்றைய தினம் நாங்கள் ஹேனிங் நகருக்கு சென்று சப்தஸ்வரா இசைக்குழுவினருடைய பின்னணி இசையிலே நாங்கள் பாடல் பயிற்சிகளை எடுத்திருந்தோம். இன்று வழமையாக நாங்கள் நடத்துகின்ற இந்த இடத்திலே நாங்கள் பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நான் இவர்களை இடைமறுத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இருவரை இன்று நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். வருகின்ற நிகழ்ச்சி பற்றிய தகவல்களை நாங்கள் கதைக்கலாம். உங்களுக்கு தெரியும், சாந்தா செல்வம் அவர்கள் சிறந்த ஒரு பாடகி, அனைவராலும் அறியப்பட்ட ஒருவர், இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களில் ஒருவர். இந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்தப் போகிறார்கள் என்பதை பற்றிய தகவல்களை நாங்கள் அவரோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். வணக்கம் சாந்தா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கிறோம். இன்று இந்த இடத்திலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம் என்னென்றால், நீண்ட நாட்களுக்கு பின்னர் நீங்கள் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்வந்திருக்கிறீர்கள். முதல் சந்தித்த வேளை யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள நிற்கின்றோம். சொல்லுங்கள், எப்படி இந்த நிகழ்ச்சி அமையப் போகிறது, எப்படி இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, என்ன சொல்ல போகிறீர்கள்? முதல் நீங்கள் வந்து எங்களை இப்படி சந்தித்த வேலை அந்த யூடியூப் சேனலுக்காக எங்களை பேட்டி காண்றதுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடன் ராணி அக்கா இருக்கின்றார். ராணி அக்காவும் இந்த பயிற்சிகளில் நிறைய ஈடுபட்டு நிறைய பாடல்களுக்கு உதவி செய்கிறதா. நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒரு என்ன மாதிரி செய்கிறதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம். சொல்லுங்கள். இசை நிகழ்ச்சி என்பது சாதாரணமான ஒன்றல்ல. ஏனென்றால் கரோக்கி மூலம்தான் இப்போ அதிகமான இசை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அதிலும் இந்த இசை கருவிகளை புகுத்தி ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துவது என்பது மிக மிக கடினமானது. அந்த முயற்சி உங்களுக்கு குறுகிய நாட்கள் தான் கிடைத்ததாக நான் அறிகிறேன். அந்த குறுகிய நாட்களுக்கும் நீங்கள் இடைவிடாது இசை பயிற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஓப்பன் ரோவில் வாழுகின்ற தமிழ் மக்கள், அதன் அண்டி பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். எப்படி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள், நிகழ்ச்சி மண்டபங்கள் எல்லாம் ஒழுங்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. நாங்கள் அவற்றையெல்லாம் சென்று அன்று பார்த்திருந்தோம். எப்படி இந்த நிகழ்ச்சி நுழைவு கட்டணங்கள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க இலவசமான ஒரு நிகழ்வு. அடுத்தது உணவு வகை கூட நாங்கள் வர்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்கின்றோம். ராணியக்கா கொஞ்சம் கூட அதை பற்றின சில விவரங்களை உங்களுக்கு சொல்லுவாள். சரி, சொல்லுங்கள் ராணி. ஏற்பாட்டாளர்களில் நீங்கள் ஒருவர் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சொல்லுங்கள், எப்படி இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகள் என்ன மாதிரி? நாங்கள் வந்து ஒப்பந்த நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் வந்து இளமரகாயாக இருக்கின்ற பெரியவரில் இருந்து சிறியவர் வரைக்கும் நாங்கள் அவர்களை ஊக்குவித்து நல்ல அருமையான பயிற்சிகளை கொடுத்து அவர்களை முன்னே கொண்டு வந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சிறந்த முறையில் அந்த இசைக்குழுவும் வந்து எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு செய்து அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டு எங்களுடைய ஒத்துழைச்சு இந்த நிகழ்வை கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கின்றார்கள். அதோட எங்களோட சேர்ந்து இணைஞ்சு சேர்ந்து பாடுகிற பாடகர் வந்து எங்களோட நல்ல வடிவை கோஆப்ரேட் பண்ணி நல்ல நல்ல முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் சிறந்த முறையில் நடக்கும் என்று இந்த நிகழ்வு நாங்கள் கூடுதலாக எல்லா மக்களையும் எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய நிகழ்வுக்கு வந்து சேர வேண்டும் என்று நாங்கள் வந்து நுழைவு கட்டணம் எல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக தான் செய்கிறோம். ஆன முறையில் நிச்சயமாக வருவார்கள் என்று நம்புகிறேன். என்றால் நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் அதுவும் இந்த ஒப்பன் ரோ நகரிலே ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். நிச்சயமாக மக்கள் வருவார்கள், வர வேண்டும். ஏனென்றால் இங்கே இருக்கின்ற பாடல் பாடகிகளை அவர்கள் தங்களுடைய கரகோஷங்களின் மத்தியிலே அவர்களை பற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர் குறிப்பிட்டு கொண்டது போன்று பாடல் என்பது மிகவும் இலகுவானதல்ல. ஏனென்றால்
அந்த பாடலையும் கடினமான பாடல்களாக இருந்தான, இலகுவான பாடல்களாக இருந்தான ஒரு பாடல் எடுத்து பாடுவது என்பது நீண்ட மணி நேரங்களை நாங்கள் அதற்காக செலவழித்து கொள்ளுகிறோம். அந்த வகையில் நீங்கள் நான் நினைக்கிறேன் பல வாரங்களாக இந்த பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு பல மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பார்கள் என்று நம்புகிறேன். அதுதான் எங்களுக்கும் தேவை. கூடினவர மக்கள் நாங்கள் வந்து இப்போ என்ன ஒவ்வொன்றை பொறுத்தவரை ஒரு சின்ன கிராமம், ஒரு டென்மார்க்கின்ற இன்னொரு கரையில் இருக்கின்றோம். அந்த தூரங்கள் கடினங்களை பார்க்காம வந்து எங்களை ஊக்குவிக்கணும், எங்களுக்கு ஆதரவு செய்ய வேணும். ராணியக்கா கொஞ்சம் இதில் பாடுற ஆக்களை பற்றி கூறுவா. எல்லாரும் சிறந்த முறையில் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கடினமான பாட்டு என்றாலும் அதை தாங்கள் பாடவும், இந்த பாட்டு நல்ல சிறப்பாக நல்ல முறையில் இதை நாங்கள் செய்து கொடுப்போம் என்ற நம்பிக்கையோட வந்து நல்ல பயிற்சி எடுத்து நிறைய கஷ்டப்படுறாங்க எங்களோட சேர்ந்து. அவங்க நல்ல முறையில் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். மற்ற சார்ந்த அவங்களுடைய ஒரு கேள்வி, நீங்கள் எடுத்த பாடல் வந்து ஒரு கஷ்டமான ஒரு பாட்டு, அது பாடலையும் படிப்பறியும் அந்த சுரங்கள் இல்லாமல் எடுத்து நீங்கள் இவ்வளவு அருமையான நேற்றைக்கு நான் பார்த்தேன். நல்ல சிறந்த முறையிலே அந்த பாட்டு பாடுது. உங்களுக்கு எவ்வளோ நாள் சென்று அந்த பயிற்சி எடுத்து முடிப்பதற்கு? அது ராணியக்கா அதை பாட சொன்னது நீங்கள் தான். ஆனால் அந்த பாடல் வந்து அது சின்ன வயதிலே 85ஆம் ஆண்டு வந்த பாடல். அப்போ எனக்கு சின்ன 10 வயது அப்படி இருக்கைகளை கேட்டபடியால் அது கொஞ்சம் மனதில் பதிந்து விட்டது. இப்பொழுது அதை பயிற்சி செய்வதற்கு நிறைய காலங்கள் கிடைக்காவிட்டாலும் நான் எப்படியும் ஒரு மாத காலமாக பயிற்சி செய்து நான் நினைக்கிறேன். இன்னும் எனக்கு இன்னும் படிவாத சங்கீதம் படித்தபடியாக உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அந்த பாடல் எடுப்பதற்கு. நீங்கள் பல வருடங்களாக, நான் அறிய கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் இசைத்துறையிலே பாடலியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பல மேடைகளிலே பல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். அந்த வகையிலே கடினமான பாடலாக இருந்தாலும் பயிற்சி என்பது நிச்சயமாக அதற்கு மிகவும் நான் சொல்ல வேண்டும். இதை மாதிரியான பாடல், கஷ்டமான பாடல்கள்லாம் எடுத்து எங்களுடைய சகோதர சகோதரிகள் நிறைய முயற்சி எடுத்து பாடிக்கொண்டிருக்கிறோம். இதை விட திறமான பாட்டுகள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு மேடையில் சிறந்த முறையில் செய்து தருவோங்கிற நம்பிக்கையோடு நான் இதில் குறிப்பாக இந்த சப்தஸ்வரா இசைக்குழுவை பற்றியும் சிலவற்றை பேச வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் சப்தஸ்வரா இசைக்குழு என்பது ஒரு குடும்பமாக தங்களுடைய இசையை மீட்கக்கூடியவர்கள். அவர்கள் பல ஆண்டுகளாக சிறிய வயதிலிருந்தே சப்தஸ்வரா இசைக்குழு என்ற ஒன்றை ஆரம்பித்து பல மேடைகளிலே பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார். உண்மையிலே அவருடைய இசையிலே பல வருடங்களுக்கு பின்னர் இந்த பாடகர்கள் இணைந்து பாடப்போகிறார்கள். கேனிங் நகரிலே பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருந்தாலும் ஒப்பொன்றோ நகரிலே அவர் நடத்துகின்ற முதலாவது நிகழ்ச்சி என்பதனால் நிச்சயமாக இங்கே இருக்கின்ற மக்கள் அவர்களுக்கு நிச்சயமான வரவேற்பை கொடுப்பார்கள், வந்து அந்த நிகழ்ச்சியை கண்டு கழிப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த பாட நிகழ்ச்சி தவிர வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளும் அதில் இருக்கிறதா? நடனங்கள் எங்கள் வந்து ஒவ்வொரு ரிதம் குரு என்ற ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட அதில் ஜூனியர்ஸ் ஜோடிஸும் இருக்கிறார்கள். அதை விட ஒரு தராதரமான பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் கிட்டத்தட்ட இல்லாமல் ஒரு 30 பேர் அந்த நடனக்குழுவில் இருக்கிறார்கள் அங்கத்தவர்களாக. அந்த பிள்ளைகள் வந்து நாங்கள் ஆக பெருசாக புகழாட்டிலும் ஓரளவு வேறு வேறு நாடுகளிலும் போய் நடன நிகழ்வுகளில் பங்கு பெற்ற பிள்ளைகள்லாம் நாடப்போகின்றார்கள். பெருமனவே இசை நிகழ்ச்சியோடு நின்று விடாமல் பல்சுவ நிகழ்ச்சிகளாகவே இந்த நிகழ்ச்சி அமையப்போகிறது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நிச்சயமாக அது வெற்றியளிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவே வருகின்ற ஆவணி மாதம் 29ஆம் தேதி மாலை 3 மணிக்கு ரோல்கோவில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மண்டபத்திலே, அந்த மண்டபத்திலே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். நிச்சயமாக இது பற்றிய மேலிய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் தருவோம். ஏற்கனவே நாங்கள் பல வழிகளிலே அறிவித்தல்கள் கொடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிக்கு பலர் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது எங்களுடைய புது நிகழ்ச்சி, முதலாவது நிகழ்ச்சி. ஒரு இசை கருவிகளோடு பாடுகின்ற ஒரு இசை நிகழ்ச்சி. இங்கே இருக்கக்கூடிய பாடகர்கள் அனைவரும் நிச்சயமாக ஒரு சிறந்த பாடகர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் வர வேண்டும். அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் மக்கள் மட்டுமல்ல, இந்த சந்தித்த வேளை குழுவினரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். நீங்கள் நன்றாக அனைவரும் பாட வேண்டும், ஒரு சிறந்த பாடி என்ற ஒரு அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள்
மனதார விரும்புகிறோம். உங்களுடைய இசை நிகழ்ச்சி வெற்றி பெற இந்த சந்தித்த வேளை குழுவினர் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறப் போகிறோம். நல்ல உறவுகளே, வருகின்ற 29ஆம் தேதி ஆவணி மாதம் 3:30 மணிக்கு அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. ரோட்கோவில் இருக்கக்கூடிய அந்த பாடசாலை மண்டபத்திலே அந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. எனவே உங்கள் அனைவரையும் அன்பு கரங்கொண்டு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் ஒப்பன்ரோ ஸ்டார் சிங்கர்ஸ் குழுவினர்கள். நல்ல உறவுகளை சந்தித்துக் கொள்வோம் வருகின்ற 29ஆம் தேதி மாலை 3 மணிக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.